5 மார்க் எக்ஸாம்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு மெயின்ஸோட குவாட்ராட்டிக்கோட இதுவும் வந்து மாறுது. ஸோ மெயின்ஸோட லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல லெவல்ல இருந்து நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா 5 மார்க்குக்கு இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இதுல இருக்க டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க தான் மாஸ்டர் ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு கண்டிப்பா மாற முடியும். இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் நான் வந்து அப்லோட் பண்றேன், தொடர்ந்து பாருங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்கை கண்டிப்பா கிராக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் ஸ்பெஷல் பேட்சை வந்து நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. இதுல ஆப்டிடியூடோட ஆல் டாபிக், ரீசனிங்கோட ஆல் டாபிக், எக்ஸாக்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் லெவல்ல நான் வந்து கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 6ல இருந்து 8 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் செய்யப்படும் வித் ஆர்பிஐ சர்க்குலரோட. தென் பேங்கிங் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் எஸ்பிஐ கிளர்க் ஸ்பெஷல் பேட்சில் வந்து கவர் செஞ்சிருவேன். ஸோ உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கு தனியாக வீடியோஸ் வரும். ஆப்டிடியூட் வந்து எஸ்பிஐ கிளர்க் லெவலில், ஆப்டிடியூட்ல எல்லா டாபிக்ஸும் எஸ்பிஐ கிளர்க் லெவலில் வரும். அதுக்கடுத்து எஸ்பிஐ கிளர்க் முடிச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் தனியாக வரும். ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல்ல ஒன்னா வந்து வராது. அதை நான் வந்து உறுதிப்படுத்திடுறேன். அதே மாதிரி ரீசனிங்கும் அதே மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் உங்களுக்கு அப்லோட் செய்யப்படும். அதே மாதிரி நீங்க ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கான ஒரு பர்ஃபெக்டான ஸ்டடி பிளானரோட நீங்க வந்து படிக்கணும், ஒரு பக்கா கைடன்ஸோட படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ ஸ்பெஷல் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து ப்ரிலிம்ஸ்க்கு இப்போ வந்து நிறைய டாபிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். உள்ள போய் பாருங்க, அவ்வளோ டாபிக்ஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. டெய்லி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு மெயின்ஸுக்கும் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக் வைஸ் உங்களுக்கு கவர் செய்யப்படும். ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இதுல வந்து இருக்கும். தென் பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இதுல வந்து உள்ள இன்க்ளூட் ஆயிரும். எல்லாத்துலயுமே என்னோட பர்சனல் மென்டர்ஷிப் கைடன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. மோர் டீடைல்ஸ் நான் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். கண்டிப்பா மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்ஐசி ஏஏவுக்கான ஸ்பெஷல் பேட்சும் போயிட்டு இருக்கு. இதே தான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டாபிக் வைஸ் நான் வந்து கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து உள்ள ஆட் ஆன் ஆயிரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த ஸ்பெஷல் பேட்ச் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு தனியாக ஃபவுண்டேஷன் வந்து வேணும். ஒவ்வொரு டாபிக் வைஸ் நீங்கள் வந்து படிக்கணும். எல்லா ஸ்பெஷல் பேட்சையும் வந்து யூஸ் பண்ணணும். மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா த ஆல் இன் ஒன் பேங்க்குக்கான சொல்யூஷன் தான் நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ். கண்டிப்பா இந்த அல்டிமேட் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபவுண்டேஷன் ஃபுல்லா கவர் ஆயிரும். ஸோ மெயின்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபவுண்டேஷன் ஃபுல்லா கவர் ஆயிரும். பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். பிளஸ் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து கவர் ஆயிரும். பிளஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கவர் ஆயிரும். பிளஸ் நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச், எந்த ஸ்பெஷல் பேட்ச் போட்டாலும் எல்லா ஸ்பெஷல் பேட்சும் உங்களுக்கு அல்டிமேட் கோர்ஸ்க்குள்ளே ஆட் ஆயிரும். இப்போ 6 கோர்ஸ் பார்த்துக்கோங்க. பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கவர் ஆயிரும். ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் வந்து கவர் ஆயிரும். என்னோட பர்சனல் மென்டர்ஷிப் அப்படின்றதும் கவர் ஆயிரும். கிட்டத்தட்ட 9ல இருந்து 10 டாபிக், 10 விஷயங்கள் உங்களுக்கு இந்த அல்டிமேட் கோர்ஸ்க்குள்ளேயே அல்டிமேட்டா உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் லெவல்ல உங்களுக்கு கொஸ்டினும் இந்த அல்டிமேட் கோர்ஸ்க்குள்ள கவர் ஆயிரும். இதுல இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப 1 இயர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியோடய வந்துடும். 14 மந்த் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டியில இருக்கும். அதுவே நீங்க வந்து 2 இயர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா 28 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல என்ன டவுட் இருந்தாலும் ஸோ நான் இங்க கொடுத்தல 9342408457 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மறக்காம டிஎம் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் எல்லாமே நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் உங்கள் மணி. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்றது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல என்னென்ன லாஜிக்லாம் வந்து இருக்கு அப்படின்றதான் புட்டு வைக்கக்கூடிய வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்ஐசிஏஓ எல்லாமே வந்து அடுத்தடுத்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனத்தின் உச்சத்தில் வந்துகிட்டே இருக்கு. நம்மளும் உச்சத்தின் உச்சமா வந்து வெறியா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² + x + c = 0. இதாங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்றது. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சி அப்படின்றது நம்மளுடைய பேர் என்ன படிச்சிருப்போம், கான்சனன்ட். சி அப்படின்னா அதோட பேர் என்னது, கான்சனன்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் த அடிஷன் வேல்யூ, அதாவது a + b. இது வந்து ஒரு அடிஷன். அப்படி இல்லை அப்படின்னா a - b ஒரு சப்ட்ராக்ஷனுக்கான வேல்யூ.
ஸோ இந்த கான்சனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்சனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் த டூ வேல்யூ. ஸோ மல்டிபிள் ஆஃப் த டூ வேல்யூ தட் இஸ் நோன் அஸ் a இன்ட்டு பி. சிம்பிளா சொல்லிட்டேன்னா, இந்த கான்சனன்ட் அப்படின்றது மல்டிபிள், ரெண்டு வேலையை ரெண்டு பொருளை நான் மல்டிபிள் பண்ணா கிடைக்கக்கூடிய இது. அதே இதை ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிறவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x இஸ் ஈக்குவல் டு 12 இருக்கு. இப்போ ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை நான் மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 12ன்றது வந்து கிடைக்குது. அதே நம்பரை நான் வந்து ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்றது கிடைக்குது. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் வந்து 4, 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ தென் இதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் வருமா, இந்த இடத்துல மைனஸ் வருமா, இந்த இடத்துல ப்ளஸ் வருமா, இந்த இடத்துல மைனஸ் வருமா அப்படின்றத நம்ம வந்து கற்றுக்கணும். முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. இதான் கான்செப்ட். இது ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் இங்கே கிடைக்கணும், அந்த நம்பரை ஆட் பண்ணால் நடுவில் இருக்கிற வேல்யூ வந்து கிடைக்கணும். சரியா? இப்போ இது எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இப்படி இருக்க போகுது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி. இது ஒரு பேட்டர்ன். சரியா? இது ஒரு பேட்டர்ன். இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இப்படி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் குரூப். ஓகே, தே ஆர் இன் த சேம் குரூப். ஏன் சேம் குரூப் அப்படின்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம், இங்க வந்து நம்ம ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணுவோம். லைக் இது வந்து நீங்க எஸ்எஸ்சிலாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா இப்படி எல்லாருமே இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸ் பிளஸ் சி, அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி, இப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நார்மலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வருது அப்படின்னா அதோட ரிசல்ட்டை நான் இந்த சைடு எழுதுறேன். சரியா? இதோட ரிசல்ட்டை நான் இந்த சைடு எழுதிக்கிறேன். ஓகே, 1 மினிட். இதோட ரிசல்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சைடு நம்ம கொண்டு வர போறோம். ஓகே, ரிசல்ட். ஸோ ரிசல்ட் நமக்கு இந்த சைடு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பிஃபோர் மூவிங் தட் யூ ஹாவ் டு நோ ஒன் திங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வந்திருக்கும், ரிசல்ட் என்ன வந்திருக்கும், பிளஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ். அதே மாதிரி பிளஸ் இன்ட்டு பிளஸ் நம்மளுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ். பிளஸ் இன்ட்டு பிளஸ் நம்மளுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ். ஓகே, பிளஸ் இன்ட்டு பிளஸ் நம்மளுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ். ரைட்டாப்பா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு கான்செப்ட். ஓகே, இது ஒரு கான்செப்ட். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்ம நல்லா கவனிங்க. இந்த இதுல வந்து நம்ம சேம் சிம்பிளை நம்ம மல்டிபிள் பண்றோம். சரியா? சேம் சிம்பிளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்றோம். அதனால என்னுடைய ரிசல்ட் எனக்கு என்னதான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ்ன்னு தான் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சேம் சிம்பிளை நீங்க மல்டிபிள் பண்றச்ச நமக்கு என்னதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் தான் வந்து வரும். ரைட்டா? இப்போ அதை அப்படியே நம்ம வந்து உல்டா பண்ண போறோம். இப்போ எப்படி பண்றோம் அப்படின்னு பாருங்க. இப்போ அதே இது மைனஸ் இன்ட்டு பிளஸ் அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி பிளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னாலும் சரி, நமக்கு என்னதான் வந்திருக்கும், மைனஸ் தான் வந்திருக்கும். நமக்கு என்ன வந்திருக்குப்பா, மைனஸ் தான் வந்திருக்கு. ஓகே, கான்செப்ட் நம்பர் 2 புரியுதா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் சிம்பிள். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் ஆஃப் சிம்பிளை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்குது, என்னோட ரிசல்டன்ல என்னதான் கிடைக்குது, மைனஸ் தான் கிடைக்குது. மைனஸ் தான் கிடைக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ என்ன அப்படின்னா ஒரு மல்டிபிள் பண்றப்ப நம்ம சேம் இதை மல்டிபிள் பண்ணா பிளஸ், டிஃப்ரெண்ட் இதை மைனஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து மைனஸ். சரியா? ஸோ இது ஒரு கான்செப்ட். இதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதோடது, மல்டிபிளோட கான்செப்ட். ஸோ மல்டிபிள் கான்செப்ட். ஓகே, இப்போ மல்டிபிள் கான்செப்டுக்கு அப்புறம் நமக்கு அடுத்து வரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் கான்செப்ட். ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் கான்செப்ட். இப்போ நீங்க அடிஷன் பண்றச்சையும் சப்ராக்ஷன் பண்றச்சையும் என்ன மாதிரியான லாஜிக் வந்து உள்ள வரும், நல்லா கவனிங்க.
சூப்பரா சொல்லித்தரேன், ஒரே நிமிஷம் பாருங்க. இங்க பாருங்க, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து பிளஸ் அப்படின்ற ஒரு வேல்யூவோட நான் இன்னொரு பிளஸ் வேல்யூவை நான் வந்து பண்றேன் அப்படின்னா, ரெண்டு வேல்யூ இருக்கு, பிளஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய ரிசல்டன் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் தான். அதே இது மைனஸ் அப்படின்னு இருக்குன்னா, மைனஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இப்படி வச்சுப்போம். பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்னோட ரிசல்டன் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிளஸ் ஏ பிளஸ் பின்னு இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், ஏ பிளஸ் பி வந்து பண்ண போறோம். முன்னாடி நம்ம என்ன சிம்பிள் தான் வந்து போடுவோம் அப்படின்னா பிளஸ் சிம்பிள் தான் போடுவோம். ஓகே, பிளஸ் சிம்பிள் தான் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ் 3 பிளஸ் 2 அப்படின்னு இருக்கலாம். பிளஸ் 3 பிளஸ் 2 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் 5 தான் போடுவோம். ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணி தான் போடுவோம். இப்போ அதே இது மைனஸ் ஏ மைனஸ் பி இருந்தாலும், மைனஸ் ஏ மைனஸ் பி இருந்தாலும் மைனஸ் ஏ பிளஸ் பி தான் நம்ம வந்து பண்ணுவோம். அதாவது முன்னாடி நம்ம என்ன சிம்பிள் வந்து இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா மைனஸ் சிம்பிள் தான் வந்து இண்டிகேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஓகே, மைனஸ் 3 மைனஸ் 2 அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வருது, மைனஸ் 5 தான் வந்து வருது. இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம். பட் இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் அப்படியே போட்டுறோம். புரியுதாப்பா? ஸோ அப்ப நமக்கு பிளஸ் மைனஸ் வருது அப்படின்னா ரெண்டு வேல்யூவும் எனக்கு பிளஸ்ஸா இருந்தாலும் எனக்கு வந்து பிளஸ் தான், ரெண்டு வேல்யூ மைனஸா இருந்தால் எனக்கு வந்து மைனஸ் தான். பட் அங்க இருக்கக்கூடிய அந்த மொத்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மொத்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். மொத்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். மொத்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? இப்போ இதே இது இப்படி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேம் சிம்பிள். ஓகே, இதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா சேம் சிம்பிள் கான்செப்ட். இப்போ அதே இது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் சிம்பிள். இப்போ டிஃப்ரெண்ட் சிம்பிள் வரும்போது நம்ம என்ன பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்கும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஏ மைனஸ் பின்னு வரும், வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு கான்செப்ட்ல வந்து ஒரு ஆன்சர்ஸ் வந்து வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ரெண்டு காசஸ்ல எனக்கு ரெண்டு கேஸ்ல எனக்கு ஆன்சர் வர பாசிபிள் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் வந்துருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து மைனஸ் வந்திருக்கலாம். பிளஸ் வந்திருக்கலாம் இல்ல மைனஸ் வந்திருக்கலாம். ரைட்டா? பிளஸ் வந்திருக்கலாம் இல்ல எனக்கு என்ன வந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் வந்திருக்கலாம். அப்போ எனக்கு எப்ப சார் பிளஸ் வரும், அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு எப்ப சார் பிளஸ் வரும் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா பிஎஸ், ஓகே, பிஎஸ் கிரேட்டர் தென் ஏயா இருந்திருக்கணும். அப்ப எப்ப சார் மைனஸ் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் பிஎஸ் கிரேட்டர் தென் ஏயா தான் இருந்திருக்கணும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் plus 5 minus 3 ஸோ இது எக்ஸாம்பிள் நம்பர் 1. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, minus 5 plus 3 ரெண்டு நம்பர் இருக்கு. ஒன்று வந்து பிளஸ் 5 மைனஸ் 3, அடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது மைனஸ் 5 பிளஸ் 3 அப்படின்னு இருக்கு. ரைட்டா? இப்போ இப்படி இருக்கிறச்ச நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், மைனஸ் 2ன்னு கிடைச்சிருக்கும். சேம் நம்பர் தானே, பிளஸ் 5 5 3 3 தானே. பட் ஏன் அப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நமக்கு டிஃபரண்ட் ஆஃப் சிம்பிள் வர்றப்ப நம்ம எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃபரண்ட் ஆஃப் சிம்பிள் வருது அப்படின்னா ஒரு அடிஷன் சப்ராக்ஷன்ல டிஃபரண்ட் ஆஃப் சிம்பிள் வருது அப்படின்னா ஏ டிஃபரன்ஸ் ஆஃப் பி தான் நம்ம வந்து பார்க்கணும். டிஃபரண்ட் ஆஃப் சிம்பிள் வரும்போது ரெண்டு வேல்யூவோட டிஃபரன்ஸ் தான் வந்து பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா give a symbol of a larger number. ஓகே, லார்ஜர் நம்பர் இருக்காங்க பாத்தீங்களா, லார்ஜர் நம்பருக்கு நமக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை நம்ம அப்படியே கொடுத்துடணும். ஓகேவா? லார்ஜர் நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே கொடுத்துடணும். இப்போ இங்க பாருங்க, இதுல எது லார்ஜர் நம்பர் 5க்கு முன்னாடி என்ன இருக்கு, மைனஸ், அப்ப மைனஸ் வந்துடும். இப்போ இந்த இடத்துல லார்ஜர் நம்பர் இது 5, அப்ப 5க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு, பிளஸ் சிம்பிள் இருக்கு, அப்ப பிளஸ் இங்கே வந்துடும். காட் த பாயிண்ட்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நீங்க எங்கேயாச்சும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்குமே எப்பயுமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் மறக்கக்கூடாது. எப்பயுமே என்னைக்குமே உங்களுக்கு மறக்கக்கூடாது. ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட நான் வந்து இப்படி கொடுக்குறேன்.
+7 -8 +7 -8 ஓகே -9 +10 -9 +10. ஸோ இது ரெண்டோட ரிசல்ட் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது ரெண்டோட ரிசல்ட் நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கமான் கைஸ். ஸோ +7 -8 -9 +8 இதோட ரிசல்ட் என்ன வந்திருக்கும்? கண்டிப்பா இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும்? -1 வந்திருக்கும். இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும்? +1 வந்திருக்கும். இந்த இடத்துல -1, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா +1 அப்படின்னு வந்திருக்கும். ஏன் சார் அப்படி வந்திருக்கு? ஏன் சார் அப்படி வந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு இடத்துலயும் நமக்கு என்ன சிம்பிள் இருக்கு? இந்த ரெண்டு இடத்துலயும் நமக்கு என்ன சிம்பிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆஃப் சிம்பிள். இந்த இடத்துலயும் எனக்கு டிஃபரெண்ட் ஆஃப் சிம்பிள் வந்திருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? ரெண்டு வேல்யூ இடையில இருக்க டிஃபரன்ஸ் பார்த்திருக்கேன். அப்ப 7க்கும் 8க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வேல்யூ பெரிய வேல்யூவோ ஸோ லார்ஜர் வேல்யூவோட சிம்பிளை நான் வந்து போட்டுருணும். லார்ஜர் வேல்யூக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் நான் வந்து கொடுக்கணும். அப்ப இங்க லார்ஜர் வேல்யூக்கு எனக்கு என்ன சிம்பிள் இருக்கு அப்படின்னா மைனஸ் சிம்பிள். அதனால நான் மைனஸை இங்க வந்து அப்படியே போட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா லார்ஜர் வேல்யூக்கு எனக்கு என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கு. அதனால நான் பிளஸ் நான் அப்படியே போட்டுறேன். ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை நீங்க மறந்துடக்கூடாது. அடிஷன் சப்ட்ராக்ஷனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மாதிரியான ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் x² + x + c = 0 + c = 0 + c = 0 ரைட்டா? + c = 0. இப்போ இங்க கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல பிளஸ் இருக்குன்னா எந்த ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு பிளஸ் வரும்? நம்ம இப்பதான் படிச்சிருக்கோம். எந்த ரெண்டு வேல்யூ நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸும் பிளஸ் தான், பிளஸ் இன்ட்டு பிளஸும் நமக்கு பிளஸ் தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் சிம்பிள். அப்போ எந்த ரெண்டு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பிளஸ் வரும்? பிளஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல பிளஸ் வரும். கரெக்டா? பிளஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பிளஸ் வரும். எப்படி அப்சர்வ் பண்றேன்னு புரியுதுங்களா? அப்போ நான் மல்டிபிள் பண்ற ரெண்டு வேல்யூவும் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்க போது, அதாவது +a இன்ட்டு +b நான் வந்து பண்ணிருப்பேன். +a இன்ட்டு +b நான் வந்து பண்ணிருப்பேன். அதே மாதிரி அதை ஆட் பண்ணும்போது எனக்கு என்னவா இருந்திருக்கும்? +a +b தான் நான் வந்து பண்ணிருப்பேன். +a +b தான் நான் வந்து பண்ணிருப்பேன். ரைட்டா? அப்போ இங்க எனக்கு என்ன தேவை? ஆப்ரேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதோட ஆப்ரேஷன் என்னவா இருக்க போகுது? ++ஆ தான் இருக்க போகுது. ++ஆ தான் இருக்க போகுது. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு வேல்யூவை மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் வரணும். அதே மாதிரி அதை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு பிளஸ் வரணும். அதே மாதிரி அதை ஆட் பண்ணும்போது எனக்கு பிளஸ் வரணும். அப்படின்னா அந்த வேல்யூ கம்ப்ளீட்டா என்னவா இருக்கும்? பாசிட்டிவா தான் இருக்கும். அந்த வேல்யூ கம்ப்ளீட்டா என்னவா இருக்கும்? பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ என்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, -a, -b தான் இருக்கும். அப்ப என்னுடைய ரிசல்ட் என்னவா தான் இருக்கும்? -a, -b தான் இருக்கும். அப்ப சிம்பிளி உங்களுக்கு இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? மைனஸா இருக்க போகுது. புரியுதா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க எப்படி எழுதிருப்பீங்க? x + a = 0, x - a, x + b = 0. அப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க டிரைவ் பண்ணனா x = -a, இந்த இடத்துல டிரைவ் பண்ணீங்கன்னா x = -b. x = -b ன்னு வந்திருக்கும். ரைட்டா? ஸோ x = -b அப்படின்னு சொல்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை மறந்துடக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, மறந்துடாதீங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து பாருங்களேன். இப்போ இதே இது இப்படி இருக்கு. x² - x + c = 0 + c = 0. This is concept number 1. This is concept number 2. So இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. x² - x + c = 0 இருக்கு. அப்போ நமக்கு என்ன நடந்திருக்கும்? லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு என்ன நடந்திருக்கும்? ரெண்டு வேல்யூவை நான் என்ன பண்றேன்? மல்டிபிள் பண்றேன். ஸோ ரெண்டு வேல்யூவை நான் மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு வந்து பிளஸ், அதே வேல்யூவை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் வரணும். ரைட்டா? ஸோ எந்த ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு பிளஸ் வரும்? பிளஸ் இன்ட்டு பிளஸ் பண்ணாலும் எனக்கு வந்து பிளஸ் தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பண்ணாலும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பண்ணாலும் எனக்கு வந்து பிளஸ் தான். ஐ எம் ரைட்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பண்ணாலும் பிளஸ் தான். இப்போ அதே தான் மைனஸ் நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வந்து மைனஸ் கிடைக்கும். அதே இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா மைனஸ் வரணுமா? அப்ப கண்டிப்பா மைனஸோட ஆட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து மைனஸ் வந்து வரும். அப்போ இதோட ரிசல்ட் இதுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நம்ம மல்டிபிள் பண்றப்ப எப்படி இருந்திருக்கும்? -a × -b பண்ணிருப்பீங்க.
ஓகே, மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் பி வந்து பண்ணியிருப்பீங்க. அப்போதான் நமக்கு என்ன கிடைக்கும், பிளஸ் ஏபி வந்து கிடைக்கும். அடுத்து ஆட் பண்ணும்போது மைனஸ் ஏ மைனஸ் பி வந்து பண்ணியிருப்பீங்க, அதனால தான் மைனஸ் ஏ பிளஸ் பி வந்து கிடைச்சிருக்கும். மைனஸ் ஏ பிளஸ் பி வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். மைனஸ் ஏ பிளஸ் பி நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ரைட், ஓகேவா? இப்போ இப்போ நம்மளுடைய ரிசல்ட், அப்போ நமக்கு வந்து ரிசல்ட் எப்படி சார் இருந்திருக்கும்? இப்போ என்னுடைய ரிசல்ட், எனக்கு ரிசல்ட் இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கன்னா, இப்போ என்னோட ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும், ரெண்டுமே மைனஸ் மைனஸா. அப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளஸ் ஏ கமா பிளஸ் பியா இருந்திருக்கும். பிளஸ் ஏ கமா பிளஸ் பியா இருந்திருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ என்னோட ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும், பிளஸ் ஏ கமா பிளஸ் பியா இருந்திருக்கும். This is most important concept in the quadratic equation. So x square plus x plus c is equal to 0. X square minus x plus c is equal to 0. So இந்த இடத்துல plus, இந்த இடத்துல plus அப்படின்னா resultant will be minus minus. இந்த இடத்துல minus, இந்த இடத்துல plus அப்படின்னா resultant will be plus 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 plus. Got it? Can you understand? So இது வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லா கிளியரா புரிஞ்சா? சொல்லுங்கப்பா. இது வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த பார்ட் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா? மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. கொஞ்சம் அழகாக எழுதுவோம். ஒரே நிமிஷம். ஸோ நீட்டாக எழுதுறேன். 1 minute. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு என்ன வந்திருக்கு, ரெண்டு நம்பரை நான் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு வந்து மைனஸ் வரணும். அதே ரெண்டு நம்பரை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வரணும். ரெண்டு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸோ பிளஸோ வரலாம். ரைட்டா? இப்போ அதே மாதிரி ரெண்டு வேல்யூவை இதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க முடியும். மல்டிப்புளை வச்சு தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மல்டிப்புளில் எப்போ சார் மைனஸ் வரும், அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் ஆஃப் சிம்பிளை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்ப. சரியா? டிஃப்ரெண்ட் ஆஃப் சிம்பிளை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்ப தான் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் வந்து கிடைக்கும். காட் த பாயிண்ட்? டிஃப்ரெண்ட் ஆஃப் சிம்பிளை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் கிடைக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல அப்ப டிஃபரெண்ட் ஆஃப் சிம்பிள் அப்படின்னா ஒரு சிம்பிள் பிளஸ்ஸா இருக்கும், ஒரு சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மைனஸா இருக்கும். ரைட்டா? மைனஸ் ஏ பிளஸ் பியா இருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா நமக்கு ஒன்னு நமக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா மைனஸ் ஏ பிளஸ் பியா இருந்திருக்கலாம், இல்ல பிளஸ் ஏ மைனஸ் பியா இருந்திருக்கலாம். ரைட்டா? இந்த 2 பாசிபிள் வரும். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல மைனஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டு நம்பரை நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, பிளஸ் 8 மைனஸ் 10 இருக்குன்னா என்னோட ரிசல்டன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ, மைனஸ் டூ. ரைட்டா? -2. ஏன்பா, ரெண்டுக்கும் முதல்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இருக்கிற சிம்பிள், இந்த சிம்பிள் நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, பிக் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. பேசிக் பிக் வேல்யூவை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்க படிச்சோமா பிக் வேல்யூ, இங்க எழுதி போட்டேனா. So give a symbol of larger number. So larger numberனா என்னது, பிக் வேல்யூவோட சிம்பிளை தான் நம்ம இங்க வந்து போடுறோம். அப்ப 5 மைனஸ் 3 பண்ணும்போது நான் பிளஸ் 2 போடுறேன், -5 பிளஸ் 3 பண்ணும்போது நான் -2 போடுறேன். அப்போ இந்த டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் த சிம்பிள் அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜர் நம்பர். ஸோ அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜர் நம்பர். ரைட்டா? அப்போ அதுதான் இங்க இருக்க போது. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு. அப்போ மைனஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிக் வேல்யூவுக்கு நமக்கு மைனஸும், ஸ்மால் வேல்யூவுக்கு நமக்கு என்ன வந்திருக்கும், பிளஸும் வந்திருக்கும். ஸ்மால் வேல்யூக்கு என்ன வந்திருக்கும், பிளஸும் வந்திருக்கும். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா பிக் வேல்யூக்கு என்ன இருந்திருக்கணும், மைனஸ் இருந்திருக்கணும். அப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், ஸோ அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதோட ரிசல்ட் நமக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிளஸ் ஏ கமா மைனஸ் பியா இருந்திருக்கும். அந்த இடத்துல ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா இருந்திருக்கும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் வேல்யூ, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிக் வேல்யூவா இருக்கும்.
இது நமக்கு பிக் வேல்யூவா இருக்கும், இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் வேல்யூவா இருக்கும், இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் வேல்யூவா இருக்கும். பிகாஸ் நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ராசஸோட உல்டாவா இருக்கணும். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, the resultant will be எப்பயுமே quadratic equationல result is opposite of process, result is opposite of process. ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, ஆப்போசிட் ஆஃப் ப்ராசஸ்ல வந்து இருக்க போகுது. அப்ப எனக்கு ப்ராசஸ் எப்படியா மைனஸ் பிளஸ், பெரிய வேல்யூக்கு மைனஸ், சின்ன வேல்யூக்கு வந்து பிளஸ். அப்ப ரிசல்ட் அப்படியே உல்டா பண்ணிடுவேன், பெரிய வேல்யூக்கு என்ன வந்திருக்கும் பிளஸும், சின்ன வேல்யூக்கு என்ன வந்திருக்கும் மைனஸும் வந்திருக்கும். ஓகேவா, அதே தானே இங்கேயும் பண்ணோம். இந்த இடத்துல நமக்கு ப்ராசஸ்ல எப்படி இருந்துச்சு பிளஸ் ஏ பிளஸ் பின்னு இருந்துச்சு. அப்ப என்னுடைய ரிசல்ட் அல்லது என்னவா மாறுது மைனஸ் ஏ மைனஸ் பியா மாறுது. இந்த இடத்துல ப்ராசஸ்ல எப்படி இருந்துச்சு நமக்கு மைனஸ் பி மைனஸ் ஏவா இருந்துச்சு. அப்ப ரிசல்ட்ல எப்படி அது உல்டாவா மாறுது, பிளஸ் ஏ பிளஸ் பியா உல்டா பண்ணியாச்சு. ஓகேவா, சூப்பரா. கான்செப்டை புரிஞ்சு படிங்க, அப்பதான் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ரைட்டா, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து முக்கியமானது, இந்த ரெண்டு இடத்துல மைனஸ் மைனஸ் வந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிக் வேல்யூவுக்கு நமக்கு மைனஸும் சின்ன வேல்யூவுக்கு நமக்கு பிளஸும் வரப்போகுது. இப்போ அடுத்தபடியா நமக்கு இருக்கிறவர் யார் அப்படின்னா இந்த பர்சன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0, மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன நடக்குது, இந்த இடம் நமக்கு என்னது மல்டிபிள். ஸோ எனக்கு எப்போ நமக்கு வந்து மல்டிபிள் வந்து மைனஸ்ல வரும், டிஃப்ரெண்ட் ஆஃப் சிம்பிளை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது, டிஃப்ரெண்ட் ஆஃப் சிம்பிளை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணும்போது, அப்போ அதே இது டிஃப்ரெண்ட் ஆஃப் சிம்பிள்னா எது ஒன்று வந்து பிளஸ் ஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பியை மல்டிபிள் பண்ணால் நமக்கு மைனஸ் ஏபி வந்து கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு வந்து முக்கியமானது இதுல யார் வந்து பெரியவர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சிம்பிள் இருக்கு, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சிம்பிள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப பிளஸ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராசஸ்ல எப்படி இருந்திருக்கும், பிக் வேல்யூவுக்கு பிளஸும் ஸோ ஸ்மால் வேல்யூவுக்கு நமக்கு என்ன இருந்திருக்கும் மைனஸும் இருந்திருக்கும். இது வந்து ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ்ல எப்படி இருந்திருக்க போது, பிக் வேல்யூவுக்கு பிளஸும் ஸ்மால் வேல்யூவுக்கு மைனஸ் இருந்திருக்க போது. அப்ப என்னுடைய ரிசல்ட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் வேல்யூ நமக்கு என்னவா மாறிடும் மைனஸா மாறிடும், பிக் வேல்யூ நமக்கு என்னவா மாறிடும் மைனஸா மாறிடும். ஸ்மால் வேல்யூ நமக்கு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸா மாறும், ஸ்மால் வேல்யூ நமக்கு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸா மாறும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ப்ராசஸ்ல பிக் வேல்யூக்கு பிளஸ் ஸ்மால் வேல்யூக்கு மைனஸ் அப்படின்னா ரிசல்ட் எப்படி பிக் வேல்யூக்கு மைனஸ் ஸ்மால் வேல்யூக்கு வந்து பிளஸ். சூப்பரா புரிஞ்சா, இதுதான். இப்போ இதை வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன்ல ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்னுடைய ரிசல்டன் வில் பி மைனஸ் ஏ கமா மைனஸ் பி ரிசல்ட், மைனஸ் ஏ கமா மைனஸ் பி ரிசல்ட். ஓகே, ரிசல்ட். ஸோ அதே இது வந்து ப்ராசஸ் நம்பர் 1. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நம்பர் 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல பிளஸ் அப்படின்னா என்னுடைய ரிசல்டன் வில் பி பிளஸ் ஏ கமா பிளஸ் பி, பிளஸ் ஏ கமா பிளஸ் பி, பிளஸ் ஏ கமா பிளஸ் பி. இப்போ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ப்ராசஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இந்த இடத்துல கூட வச்சுக்கோங்க பிளஸ் எக்ஸ் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் வேல்யூவுக்கு எனக்கு மைனஸ் கமா ஸ்மால் வேல்யூவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ், ஸ்மால் வேல்யூவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ். இப்போ அதே இது ப்ராசஸ் நம்பர் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி, ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு எப்படி மாறிடும் அப்படின்னா பிக் வேல்யூவுக்கு எனக்கு வந்து பிளஸ் கமா ஸ்மால் வேல்யூவுக்கு எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்திருக்கும். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக். நம்ம கண்டிப்பா இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா, கண்டிப்பான முறையில இந்த ப்ராசஸ், இந்த டேபிளர் காலம் உங்களுக்கு கண்டிப்பா மண்டையில நீங்க இதை மனப்பாடம் கூட பண்ணிருங்க. சரியா, நீங்க மனப்பாடம் கூட பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இதை பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஈஸியா இருக்கும். தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ல இருந்து வெளியே போயிடுறேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட் தேக்கோ பையா. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து
நம்ம ஒரு சிலதை வந்து பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒரு சில காம்பினேஷன் ஓகே 10 செகண்ட் காம்பினேஷன் ஓகே 10 செகண்ட்ஸ்ல நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். 10 செகண்டே அதிகம், 5 செகண்ட்ஸ்லேயே ஆன்சர் பண்ணலாம். ஓகே 5 செகண்ட்ஸ் காம்பினேஷன், இது ஒரு கான்செப்ட் இருக்கு. 5 செகண்ட் காம்பினேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது எல்லாமே நானா உருவாக்குனது சரியா, மணி சார் மெத்தட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காம்பினேஷன் அப்படின்றது இப்போ மணி சார் மெத்தட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், நல்லா கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் plus x plus c is equal to 0 then y square minus y plus c is equal to 0 சரியா. this is the first combination. ஸோ இந்த காம்பினேஷன் நீங்க எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டே ஆன்சர் போட்டுடலாம். y is greater than x, y is greater than x. ஓகே ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் சொல்லலாம் y is greater than x. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ எக்ஸோட ரிசல்ட் எக்ஸுக்கு இந்த இடத்துலயும் பிளஸ் இருக்கு, இந்த இடத்துலயும் பிளஸ் இருக்கு. அப்ப எஸ்ஸோட ரிசல்ட் என்னது மைனஸ் ஏ கமா மைனஸ் பி. எஸ்ஸோட ரிசல்ட் என்னது மைனஸ் ஏ கமா மைனஸ் பி. ஒய்யோட ரிசல்ட் இங்க பிளஸ், சாரி இங்க மைனஸ் இங்க பிளஸ். அப்போ ஒய்யோட ரிசல்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ். ஓகே ஸோ பிளஸ் 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 பி கமா மைனஸ் பி, இப்படி கூட வச்சுக்கோ. பிளஸ் பி கமா வேணாம் ஒரே மாதிரி பேட்டர்ல போகும் சரியா. பிளஸ் ஏ கமா ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்கும் மைனஸ் ஏ கமா மைனஸ் பின்னு வந்திருக்கும். இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் நமக்கு பிளஸ் ஏ கமா பிளஸ் பின்னு வந்திருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஏயை வச்சு இந்த மைனஸ் ஏவை கம்பேர் பண்ணுவோம், இந்த ஏயை வச்சு இந்த மைனஸ் பியை கம்பேர் பண்ணுவோம். லைக் அ டைமண்ட். அதே மாதிரி இந்த 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 பிளஸ் பி வச்சு இந்த ஏயை கம்பேர் பண்ணுவோம், அதே மாதிரி இவரை வச்சு இங்க நம்ம கம்பேர் பண்ணுவோம். ரெண்டா இதான் நம்ம கம்பேர் பண்றதுக்கான ஒரு டேபிள். இப்போ நம்ம அப்படி கம்பேர் பண்றப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்படி நம்ம கம்பேர் பண்றப்ப நல்லா கவனிங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஏயை வச்சு இந்த பிளஸ் ஏவையும் இந்த மைனஸ் ஏவையும் நான் கம்பேர் பண்றேன், இந்த பிளஸ் ஏவையும் இந்த மைனஸ் ஏவையும் கம்பேர் பண்றேன், எனக்கு ஏ இஸ் கிரேட்டர் தன். இந்த பிளஸ் ஏவையும் இந்த மைனஸ் பியையும் கம்பேர் பண்றேன், ஏ இஸ் கிரேட்டர் தன், பிளஸ் ஏ இஸ் கிரேட்டர் தன். ஸோ பிளஸ் பியையும் மைனஸ் ஏவையும் கம்பேர் பண்ணும்போது பிளஸ் பி இஸ் கிரேட்டர் தன், பிளஸ் பியையும் மைனஸ் பியையும் கம்பேர் பண்ணும்போது மைனஸ் பி இஸ் கிரேட்டர் தன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு என்ன வந்துருச்சு, y is greater than x, y is greater than x. வித் அவர் ரிசல்ட்ல நம்ம இதை வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். புரியுதா? எப்பயுமே கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி டிக் போட்டு கம்பேர் பண்ணுங்க, எந்த இடத்துல டிக் இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டர் தன். டிக் வந்து மாறுச்சு அப்படின்னா அது வந்து கேனாட் பி டிட்டர்மைன், டிக் வந்து மாறுச்சுன்னா அது வந்து கேனாட் பி டிட்டர்மைன். ஸோ ரெண்டாவது முக்கியமான ஒரு பாருங்க, ரெண்டாவது இது வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாமா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஐம் சாரி, இல்லை இந்த பேட்டர்ன் இல்லை, பிளஸ் எக்ஸ் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்துல இந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு, ஒரு டானா மாதிரி உருவாயிருக்கா, மைனஸ் வந்து டானா மாதிரி உருவாயிருக்கா. இப்படி மைனஸ் வந்து டானா மாதிரி உருவாயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னோட ரிசல்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேன் நாட் பி டிட்டர்மைன். ஸோ அந்த இடத்துல என்னோட ரிசல்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேன் நாட் பி டிட்டர்மைன். பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம், அது தீர்மானிக்க இயலாது. ஸோ தீர்மானிக்க இயலாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி மூணாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் மைனஸ் எக்ஸ் minus c is equal to 0. okay, minus c is equal to 0. same wise y square minus x y square minus y minus c is equal to 0. எல்லாமே மைனஸ் மைனஸ்னு வந்துச்சுன்னா என்னோட ரிசல்டன் வந்து பார்த்தீங்கன்னா cannot be determined. என்னோட ரிசல்டன் வந்து பார்த்தீங்கன்னா cannot be determined. புரியுதா? இந்த இடத்துல நமக்கு மாத்தி கூட வரலாம்பா. ஸோ பேட்டர்ன் வந்து இப்படியும் வரலாம், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரலாம். அதே இது ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் சி இப்படின்னு வரலாம். இப்படி வந்தால் நீங்கள் சொல்லிடுவீங்கல்ல, இங்கே யாருக்கு ப்ளஸ் வேல்யூ வரும், எனக்கு எக்ஸுக்கு ப்ளஸ் வேல்யூ வரும், அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு சொல்லலாம். அது உல்டா பண்ணியும் வரலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல இப்படியும் வரலாம், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. அதே இது ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரலாம். ரைட்டா? எப்படி வேணாலும் வரலாம். ஓகே, பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டானா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டானா இருக்கா, எஸ் அது வந்து கண்டிப்பான முறையில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா
என்னோட ரிசல்டன் வந்து கேனாட் பி டிட்டர்மைன். எல்லாமே மைனஸாக இருந்தாலும் என்னோட ரிசல்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் பி டிட்டர்மைன். ரிசல்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் பி டிட்டர்மைன். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இப்போ ஒரு நம்பர் வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பெரிய நம்பர் இருக்கு 225 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 225 அப்படின்னா நீங்க எடுத்தோனையுமே இந்த 225 நமக்கு வந்து ஒரு ரெண்டு வேல்யூவை மல்டிபிள் பண்ணா எனக்கு வந்து 225 வருது. ஸோ இப்போ இந்த 225 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 225 ஸ்பிளிட் பண்ணுங்க. 225 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 15 × 15 ஸ்பிளிட் பண்ணலாம். இந்த 15 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 3 × 5. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 × 5 3 × 5 நான் ஸ்பிளிட் பண்ணலாம். 3 × 5 3 × 5 எனக்கு வந்து ஸ்பிளிட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் கூட கொடுக்குறேனே, நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்னா 3x² மைனஸ் 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 52 -52x plus -52x plus 225. 225 is equal to 0. ஸோ உங்களுடைய ஈக்குவேஷன். ஸோ எவ்வளோ பெரிய ஈக்குவேஷன்? 225 is equal to 0. ஓகேவா? நார்மலா நல்லா கவனிச்சுக்கோங்க. நார்மலா இந்த இடத்துல முன்னாடி நமக்கு என்ன இருக்கு? கோஎஃபிஷியன்ட் இருக்கா? முன்னாடி நமக்கு என்ன இருக்கு? ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஓகே, இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இருக்கிற நம்பரோட முதல்ல மல்டிபிள் பண்ணும். அப்ப நிறைய பேர் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைரக்டா போயிட்டு 225 × 3 இதை மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணி 5 6 அதுக்கப்புறம் 7 6 675 வச்சு இந்த 675 எப்படி எல்லாம் வரும்? 625 எந்த இப்போ டேபிள்ல வரும்? மெய்யால அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஸோ என்ன அப்படின்னா இங்க என்ன இருக்கு நமக்கு? எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 225 இருக்கு. இந்த 225 நான் எதால மல்டிபிள் பண்ண போறேன்? 3ஆல மல்டிபிள் பண்ண போறேன். அப்ப இந்த 225 நான் ஸ்பிளிட் பண்ணுவேன். 225 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 15 × 15 ஸ்பிளிட் பண்ணலாம். இப்போ இந்த 15 இப்பயும் நமக்கு ஏதாவது இது வருதான்னு பாருங்க. இந்த இடத்துல பிளஸ் இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னா நமக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம மல்டிபிள் பண்ற ரெண்டு வேல்யூ பிளஸ், நம்ம ஆட் பண்ற வேல்யூ ரெண்டுமே பிளஸ். அது நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட். சரி, அது நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட், அதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க, இதுல இந்த வேல்யூ இது வந்து மல்டிபிள் பண்ண வேண்டியது. இப்போ 3 × 15 45. 45ஓட 15 ஆட் பண்ணா 60. அப்ப எனக்கு வந்து வரல. அப்ப நான் திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 15 இன்னும் நீங்க ஸ்பிளிட் பண்ணுங்க. 3 × 5 ஸ்பிளிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 15 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 3 × 5 ஸ்பிளிட் பண்ணலாம். ரைட்டா? 3 × 5 3 × 5 ஸ்பிளிட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் சேம் நம்பர் காம்பினேஷன் அதை யூஸ் பண்ணேன். இப்போ அப்படி இல்லை அப்படின்னா அது நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். சேம் நம்பர் காம்பினேஷன் என்ன அப்படின்னா ஒரே மாதிரி என்ன நம்ம மல்டிபிள் பண்றது. இப்போ 5 நான் மல்டிபிள் பண்ணுவேன். 5 × 5 எவ்வளோ? 25. இதை வந்து ஏன்னு வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க கவனிங்களேன், செமையா இருக்கும் இந்த மெத்தடு. 3 × 3. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 நான் மல்டிபிள் பண்ணும்போது 3 × 3 × 3 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. ஸோ 3². இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும் அப்படின்னா 52. ஆட் பண்ணா 52. புரியுதா? ஸோ இதான் மேட்ரு. சேம் நம்பர் நம்ம வந்து ஆட் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லாஜிக் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வேற எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத கவனிங்களேன். இப்போ லைக் இங்க நல்லா கவனிங்க. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்கு, இப்படி தானே இருக்கு. லைக் இப்போ நமக்கு என்ன இருக்கு? நான் வந்து ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள் பண்ணா 25. ஸோ 25. அடுத்து எனக்கு இந்த இதோட ஏதோ ஒரு நம்பரை நான் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 52 வரணும். 52 வரணும். நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு நம்பரோட நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்? 52. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 5ஓட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணா 2 வரும்? 7 ஆட் பண்ணா 5ஓட 7 நான் ஆட் பண்ணா 2 வரும். அப்ப ரிமைனிங் நம்பர் என்னென்ன இருக்கு? 3 × 3 9. 9 × 3 27. அப்ப ஈஸியா வந்துருச்சா? 25 + 27 வந்து பண்ணா 52. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ 5 இருக்கு, இங்க வந்து 52 அப்படின்னா இந்த இடத்துல 5 அப்படின்ற லாஸ்ட் டிஜிட் இந்த யூனிட் டிஜிட்டை யூஸ் பண்ணி அதோட எந்த நம்பர் ஆட் பண்ணா நான் 2 வரும்னு பார்ப்பேன். ரைட்டா? அப்ப 7 ஆட் பண்ணா நமக்கு 1 வரும். அப்ப இந்த ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ்லாம் நமக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 3 இருக்கு, அதே மாதிரி இந்த 3 இருக்கு, இந்த 3 நம்பர் தான். அப்ப இந்த 3 நம்பரை நம்ம என்ன பண்ணா நம்ம 7 வர வைக்கலாம் அப்படின்னா 3 × 3 × 3 வந்து பண்ணா 27. புரியுதா? சிம்பிள். இதான் மேட்ரு. அதே மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா x is equal to √64. x is equal to √64. √x is equal to √x is equal to 8. √x is equal to 8. √x is equal to 8. Then வந்து பாத்தீங்கன்னா x square is equal to 64. x square is equal to 64.
எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. கான்செப்ட் நம்பர் 1, கான்செப்ட் நம்பர் 2, கான்செப்ட் நம்பர் 3. சரி, ஸ்கொயரிங் கான்செப்ட். இப்போ லைக் ரூட்ல இருந்து ஒரு வேல்யூ வெளியே வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ரூட்ல இருந்து வெளியே எடுக்கணுமா? ரூட்ல இருந்து ஒரு வேல்யூ வெளியே வரப்ப அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா தான். ஆல்ரெடி ரூட் இருக்கு. அப்போ ஆல்ரெடி ரூட்ல இருக்கும்போது அந்த வேல்யூ என்னவா வேல்யூவா மட்டும்தான் வரும், பாசிட்டிவ் வேல்யூவா மட்டும்தான் வரும். ஆணி அடிச்ச மாதிரி மண்டல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரூட்ல இருந்து நீங்க ஒரு வேல்யூவை வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ எப்படியே மட்டும்தான் வரும், பாசிட்டிவ் வேல்யூவா மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரூட் இருக்கா, ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம், ரூட் 1/2 எழுதலாம். அப்போ ரூட் 1/2. ஓகே, ரூட் 1/2. அப்போ இந்த ரூட் இந்த 1/2 நம்ம கேன்சல் பண்ணா இதை நம்ம எதால ஸ்கொயர் பண்ணுவோம், 2ஆல ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இங்கிட்டு இருக்கிற நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், 2ஆல ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸோ 2ஆல ஸ்கொயர் பண்ணுவீங்க. அப்படி ஸ்கொயர் பண்றப்ப நமக்கு என்ன வந்துடும், எக்ஸ் 2/2 இஸ் ஈக்குவல் டு 64. அப்போ 2 நமக்கு கேன்சல் ஆயிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படின்னா 64ன்னு வந்திருக்கும். அப்போ சிம்பிளி ரூட் இந்த சைடு இருந்துச்சுன்னா இங்கிட்டு இருக்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் பண்ண போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் பண்ண போறோம். இப்போ அதே இது இங்க பாருங்க, இந்த இடத்துல ரூட் இருந்துச்சு, ரூட்னா என்னது 1/2 இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணோம்னா மேல என்ன பண்ணணும், 1/2 பண்ணணும். மேல என்ன பண்ணும், 1/2 பண்ணும். அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் எக்ஸ் பவர் 1/n பவர் எம் அப்படின்னா எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் m/n எழுதலாம். ஓகேவா, அந்த கான்செப்டை தான் நான் கொண்டு வரேன். இப்போ இது வந்து இந்த இடத்துக்கு யூஸ் ஆகுது. இப்போ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு என்ன மாதிரி கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸ் பவர் எம் பவர் 1/n. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் m/n எழுதலாம். புரியுதுங்களா? இது அல்ஜிப்ரிக் கான்செப்ட், அதான் இங்க வந்து யூஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 64 பவர் 1/2. ஸோ 1/2னா என்னது, ரூட் எடுக்கணுமா? அப்போ நம்மளா ரூட் எடுப்போமா? நம்மளா ரூட் எடுக்கும் போது 1 +8 அப்படி இல்லைன்னா -8 +or-8 வரும். நம்மளா ரூட் எடுத்தோம்னா +or-8 வரும். அவங்களே ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா அது பாசிட்டிவ்ல மட்டும்தான் வரும். இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டிஃபரன்ஸ். ஸோ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதா? அவங்க ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா பாசிட்டிவ்ல வரும், நம்ம ரூட்டா போட்டோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு வேல்யூலையும் வரும். ஓகே, கான்செப்ட் இஸ் கிளியர். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எப்படி நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சம்லாம் சால்வ் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக நம்மளுடைய கோர்ஸ், நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பில் இருக்க கோர்ஸ் வேற லெவல் ஒர்த்தா. ஒரு ஸ்பெஷல் பேட்சுக்கு இது நான் ஷூட் பண்ணுறது. ஸ்பெஷல் பேட்சுக்குமே நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேசிக்கான கான்செப்ட்ல இருந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லித்தரேன். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்க. நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை இப்போயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா கோர்ஸும் உங்களுக்கு எக்ஸாம்ல வேற லெவல் ஒரு பூஸ்டா இருக்கக்கூடிய கோர்ஸ். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க மக்களே. அதில் எந்த டவுட் இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் மை நம்பர் 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ண முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புமணி. தேங்க்யூ.